மகத்தான அல்லாஹ்வினுடைய கருணையை பறைசாற்றக்கூடிய, மனித குலத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய நேசத்தையும் பாசத்தையும் எடுத்து இயம்பக்கூடிய ஒரு வசனம் தான் இங்கு ஓதப்பட்டது. தாழ்வு மனப்பான்மையில் சிக்குண்ட ஒரு ஆத்மாவிற்கும் படைத்தவனான அந்த அல்லாவிற்கும் நடந்த ஒரு உரையாடல், அழகிய ஒரு காவியமாக ரப்புல் ஆலமீனுடைய திருக்குரானிலே பதிவு செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளை ஹாபிஸ் ஓதினார். அன்பிற்குரியவர்களே, சரியான பேச்சு வராமல் கஷ்டப்படக்கூடிய புக்குவாய் பிரச்சனை உள்ள ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நீங்கள் ஃபிரௌனுக்கு தாவா செய்வதற்காக, ஏகத்துவத்தை சொல்வதற்காக செல்லுங்கள் என்று சொல்லும்போது, சரியான நாவன்மையும் படைபலமும் கொண்ட அந்த ஃபிரௌனிடத்துல பேச்சு குறைபாடு உள்ள நான் எப்படி சென்று தாவா செய்வது? உன் பேர் என்ன பேருன்னு கேட்டா மூண்டு இழுத்துக்கிட்டே இருப்பேனா? அப்படி இருக்கும்போது இந்த திக்குவாய் பிரச்சனை உள்ள நான் ஒரு ஏகத்துவத்தை, அதிலும் ஒரு அடக்குமுறையின் அரசனாக இருக்கக்கூடிய அவனிடத்தில் எப்படி நான் முறையிடுவது, சொல்வது என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையுற்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த ரப்பி ஷ்ரஹ் லி என்ற இந்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓத சொல்கிறார். அவர் அதே போல ஓதுகிறார். ரப்பே, என் நெஞ்சத்தை விரிவுபடுத்து, என் நாவினுடைய முடிச்சை, அதாவது திக்குவாய் பிரச்சனையை அவிழ்த்து விடு அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனம், இந்த துஆ ஓதுன உடனேயே அந்த பிரச்சனை தீர்ந்தது. திரும்பவும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மடிகிறார்கள். நான் எப்படி போறது தனியா அப்படின்னு சொல்லி. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, சும்மா இருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பி, நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த பலத்தை அவருக்கு தந்து, 2 பேரும் செல்லுங்கள், ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான 1,00,000 ஆண் குழந்தைகளை கொன்னான்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதானே. 1,00,000 ஆண் குழந்தைகளை, அது குழந்தைகளை கொல்றது அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு அப்பாற்பட்டவனாக மட்டும்தான் முடியும். எப்படிப்பட்ட கொடூரமானவனாக இருந்தாலும் குழந்தைகளை குழந்தைகளை பார்க்கும்போது உருகிடுவான். அந்த குழந்தைகளையே கொல்றான்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு ஆஜானுபாகவான ஆளானா, எந்த அளவுக்கு மிருகம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். அப்பவும் பயப்படுறாங்க. அப்பந்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் ஓதுன அந்த வசனத்தை சொல்றான். காலலா தஹாஃபா, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, உங்களோடு நான் இருக்கிறேன். இன்னனி மஅக்குமா, உங்கள் இருவரோடும் நான் இருக்கிறேன். அஸ்மஉ வ அரா, அவன் என்ன பேசுவான்றதை நான் கேட்பேன், உங்களை அவன் என்ன பண்ணிடுவான்றதை நான் பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு டானி குடிச்ச ஒரு உற்சாகமும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. படைத்தவனை, நான் என்ன பாக்கியம் செய்தேன், நீ எனக்கு என்னோடு நீ வருகிறாய் என்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கு நான் என்ன பெரிய தவம் செய்தேன் என்று நெக்குருகி போனவர்களாக ஹஜ்ரத் மூசாவும் ஹஜ்ரத் ஹாரூனும் பயணமானார்கள் என்பது வரலாறு. இப்படி அல்லாஹ்வுடைய கருணை அப்படின்றது விசாலமானது. அது மனித குலத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அன்பும் நேசமும் எண்ணில் அடங்காதது, அளவிட முடியாதது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். திரும்பவும் ஒரு நாள் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் வாழ்கிறார். புகாரிலே வருகிறது இந்த ஹதீஸ். முன்னொரு காலத்தில் அந்த மனிதர் வாழ்கிறார். வாழும் போதெல்லாம் அக்கிரமங்கள், பாவங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார். கடைசி நேரத்தில் தான் அந்த மரணத்தின் வலியும் அந்த இறுதி படுக்கையினுடைய கஷ்டமும் அவருக்கு அல்லாஹ்வை பற்றி உள்ள எச்சரிக்கையை ஏற்படுத்தியது. மறுமை நாள்ல மஹ்ஷருடைய அந்த பெருவழியில நின்று நான் என்ன பதில் சொல்ல போறேன் அல்லாஹ்ட்ட? பண்ணது ஃபுல்லா பாவம், நன்மைகளே இல்லை. நான் என்ன ஒரு முஸ்லீம்ன்றதை மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த அத்தாரிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், என்ன சொல்ல போறேன் அவருக்குள்ளேயே ஒரு மனப்புழுக்கம். என்ன செய்கிறார் தெரியுமா? தன் பிள்ளைகளை அழைக்கிறார். தன் பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு ஜீரணிக்க முடியாதுதான், இருந்தாலும் கூட எனக்கு அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அல்லாஹ்வை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, அதனால இந்த ஒரு கொடூரத்தை நான் செய்ய சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? நான் இறந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் ஜனாசாவை கண்டந்துண்டமாக வெட்டுங்கள். அது பெத்த பிள்ளைகள்கிட்ட சொல்ற. கண்டந்துண்டமாக வெட்டி அதை எரியூட்டுங்கள்.
அதை எரியுங்கள். எரிந்து ஒரு பீஸ் கூட எரியாமல் இருக்கிறது அப்படின்றது இல்லாம அத்தனையும் எரிந்து சாம்பலாக்குங்கள். அந்த சாம்பலை சமுத்திரத்தில் தூவி விடுங்கள் என்று சொல்கிறார். பாப்பா என்ன சொல்றீங்கன்னு அத்தனை பிள்ளையும் அதிர்ச்சியாச்சு. எனக்கு வேற வழி தெரியலப்பா, அல்லாஹ்விடத்துல நான் எப்படி போய் நிக்க போறேன்னு தெரியல, நான் இப்படி பண்ணிட்டா ரப்புல் ஆலமீன் சாம்பலை போய் திரும்பி ஊட்டுவானே, திரும்பி எடுப்பானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சாம்பலா போனவனே ஏன் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் சொன்னதை நீங்க மனதை திடப்படுத்தி செய்யத்தான் செய்யணும்னு சொல்லி சொல்றார். இது என்னுடைய வசியத் என்று சொல்லி விடுகிறார். கடைசியில் பிள்ளைகள் மனதை கல்லாக்கி பெற்ற தந்தையினுடைய அபிலாஷையை நிறைவேற்றுகின்றன. அதே போல செய்கின்றன. ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாம்பலின் துகள்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அவரை உருவாக்கி அல்லாஹ் தன் முன்னாடி நிற்க வைத்து, இப்படி ஒரு பாதக செயலை உன்னை செய்ய வைத்தது எது? கண்டந்துண்டமாக உன்னை நீயே வெட்டி கொண்டு வெட்ட சொல்லி இப்படி உன்னை எரித்து சாம்பலாக்க சொல்லி தூண்டியது எது என்று கேட்கும்போது, அத்தக்வா அல்லது ஹௌஃபக, உன் பயம்தான் இதெல்லாம் செய்ய சொல்லிச்சு அப்படின்ற. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ என் பயம் என்று சொன்னதன் காரணமாக, நீ என்னை பயந்ததன் காரணமாக இந்த பாவத்தையும் மன்னித்து ஏனைய உன்னுடைய அக்கிரமங்களை நான் மன்னித்து உன்னை சொர்க்கத்திற்குள் நுழைய வைத்தேன் என்று சொல்கிறார். இதை விட ஒரு சிறந்த ஒரு அன்பு உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹமுக்கு என்ன உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும்? அப்ப நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அல்லாஹ்விடத்தில் பெரும் மதிப்பை பெறுகின்றன. இஹ்லாஸ் இருக்கின்ற பட்சத்தில் பெருமை, முகஸ்துதி, பிறருக்காக அப்படின்ற நிலை இல்லாமல் அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்யக்கூடிய எதை பத்தி யோசிக்க தேவையில்லை. லா யகாஃபூன லௌமத்த லாயிம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க போராடும் போது பழிப்பவனின் பழிப்பை அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அந்த ஒரு கான்செப்டை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அமால்களையும் நாம் தொடர்ந்து செய்யும் போது நிச்சய வெற்றி நமக்குத்தான் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் தான் நம்மோடு இருக்கிறான். அந்த இறைவனை எப்போதும் மனதில் நிறுத்தி வாழ்க்கையில் பயணம் செய்வோம், நல்லறங்கள் புரிவோம், பாவங்களை நினைத்து கூட பார்க்காமல் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வார்.